ஓகே. ஸோ அக்ரி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளோட அக்ரி இது வேளாண் துறை அமைச்சர் யாரு இதை ரீட் பண்ணாங்க? வினோதா. எஸ் கரெக்ட், வினோத். ஓகேவா? ஸோ அவர் தான். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு? மரிய வில்சன். ஓகேவா? மரிய வில்சன். எஸ், மரிய வில்சன் அவரு. இவர் வந்து வினோத். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை உழவர் நலத்துறை. ஒரே நாள்ல டக்ளஸ் மெக்கார்த்தர் ஃபேமஸ் ஆயிட்டார். டக்ளஸ் மெக்கார்த்தியா? ஓகே. ஸோ அவ வேளாண்மை உழவர் நலத்துறை பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. இது வந்து நமக்கு லாஸ்ட் டைம் அந்த டிஎம்கே பீரியட்ல தான் நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மண்ணின் வளத்தை பாதுகாக்க தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம். ஸோ இது என்ன திட்டமா இருந்தது? மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். எஸ், எம்கேஎம்கே. ஓகேவா? மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஜூன் 12, 2024ல கொண்டு வந்திருப்பாங்க மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம். ஸோ அந்த திட்டத்தை தான் தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து 122.51 கோடி அப்படிங்கிறது நமக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல் விதை உற்பத்தி மற்றும் விநியோக மானியத்திற்கான மாநில அரசோட சிறப்பு திட்டம். ஸோ அந்த நெல் விதைகளை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதுக்குன்னு சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு சிறப்பு திட்டம் தான் இது. தரமான விதை வளமான விவசாயம் அப்படிங்கிறது இதுக்கு டார்கெட், அந்த ஸ்லோகன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ 34.72 crore வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உழவருக்கும் தனிப்பயன் சேவைகள். ஸோ ஏஐ அடிப்படையிலான உழவர் செயலி அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்களாமா. ஸோ ஆல்ரெடி நமக்கு உழவன் ஆப் அப்படிங்கிறது இருக்கு. எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல எத்தனை சேவைகள் ப்ரொவைட் பண்றாங்க? 24 சேவைகள் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு இந்த ஏஐ அடிப்படையிலான உழவர் செயலி பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 கோடி ரூபாய் அப்படிங்கிறது இதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். ஓகேவா? இந்த ஆயில் சீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பயறு வகையெல்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து தன்னிறைவு அடையணும், செல்ஃப் ரிலையன்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கம் தொடங்க போறாங்களாம். இதுக்கு வந்து 203.64 கோடி அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிறுதானியங்களோட சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த சிறுதானிய மிஷன் 2023 to 2028 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி அந்த மில்லட்ஸ் மிஷன் அப்படிங்கிறது இயர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில். மில்லட்ஸ் மிஷன் 2023 to 2028. ஸோ நேஷனல் மில்லட் இயர் எப்போ? 2018. ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் மில்லட்ஸ் இயர் 2023 அப்படிங்கிறது. ஸோ அது போக இவங்க இப்போ சிறுதானிய இயக்கத்துக்குன்னு சொல்லிட்டு 63.81 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி குறுதானிய இயக்கம். ஸோ சிறுதானியம் மாதிரி குறுதானிய இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, பனிவரகு, ஸோ இதெல்லாம் தான் அந்த குறுதானியம் அப்படிங்கிற கேட்டகரியில வரக்கூடியது. அப்ப இந்த பயிர்களோட சாகுபடியை 2 மடங்கா அதிகரிக்கணும், டபுள் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக 7.61 கோடி அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமை திணை, இந்த குயினோ அப்படிங்கிறாங்க. அந்த பாப்பரை அப்படின்னா பக்வீட்டாமா, குலசாமை அப்படின்னா பிரவுன் டாப் மில்லட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீமை வகைகள் எல்லாம் வந்து இந்த பயிர்களோட செயல் விளக்க திடல்கள். ஸோ இதை வந்து எப்படி பயிரிடணும்? ஃபாரின்ல இருந்து வர்றதா? சீமை தெரியலையே. ஸோ இது சீமைனா ஃபாரின், பட் இதுக்கு பேர் ஏதோ வச்சிருக்காங்க பாருங்க, குயினோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. சீமை திணை இதுல இந்த டைப் தான் ஏதோ என்னன்னு தெரியல. சோ அப்ப இது சாமை திணையை தான் சீமைன்னு சொல்றாங்களோ மேம்? சாமை திணைன்னு ஒரு டைப் இருக்கு. சாமை வந்து இங்க குறுதானியத்துல போட்டாங்களே. எஸ், குறுதானியத்துல சாமை வருது. இது வந்து சீமை திணை தனியா இங்க பாருங்க, அதுக்கு பேர் வந்து குயினோ அப்படிங்கிறது. கூகுள்ல அடிச்சீங்கன்னா வரும். என்ன இதுல ஏதோ ஒண்ணுதான் அந்த குயினோ. ஓகேவா? ஸோ அப்ப இது எல்லாத்துக்கும் இதை எப்படி பயிரிடுறது, அப்ப இதெல்லாம் இங்க வந்து இது வரைக்கும் பண்ணல. அப்ப இதை வந்து எப்படி பயிரிடுறது, அதுக்கான அந்த செயல் விளக்க திடல்கள் எல்லாம் அந்த எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு அதை எப்படி பண்றது அப்படிங்கறதெல்லாம் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது. அப்போ இதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 30 லட்சம் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பருத்தி உற்பத்தியை பெருக்கிட பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம். ஸோ 27.21 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வேர்ல்டு காட்டன் டே எப்போ? அக்டோபர் 7 வந்து வேர்ல்டு காட்டன் டே.
ஓகே. ஸோ அதே மாதிரி காட்டனை வந்து என்னன்னு சொல்லி இப்போ சொல்லியிருப்பாங்க நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒயிட் கோல்டு. ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டனை வந்து நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 36 கோடியில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். ஓகேவா, மக்காச்சோளத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கும் 36 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நிலங்களில் நிரந்தர பசுமைக்கு வேளாண் காடுகள் திட்டம். ஓகேவா, வேளாண் காடுகள் திட்டம், இதுக்கு 17.70 கோடி அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிரிழப்புகளை தடுக்க காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து 7.35 கோடி அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஓகே, 56.72 கோடி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்கள்ல 20% வந்து கூடுதல் மானியம் கொடுக்குறாங்களாம். அப்ப இந்த ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகளுக்கு மின் மோட்டார் சூரிய சக்தி பம்ப் செட்டு 300 ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகளுக்கு 100% மானியத்தோட இவங்க பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அம்பேத்கரோட போர்வெல் போர் போடுறது. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து 100% சப்சிடி வந்து கொடுக்க போறாங்களாமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அம்பேத்கர் பெயர் இதில் வருது, அக்ரிகல்ச்சரில் வருது. ஸோ ஏதாவது ரிலேட்டடாக கேட்டால் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மழை வெயிலிலிருந்து விளைபொருட்களை பாதுகாக்க 43,500 தார்பாய்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த தார்பாய் போட்டு இந்த க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெல்டா ரீஜியன்லாம் மழை பெஞ்சு பயங்கரமா இதாக இருக்கும். ஓகேவா, அந்த பயிர் மாதிரி இருக்கே தெர்மாக்கோல். ஆமா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்களே மூடி வச்சிருவாங்க. ஆமா, இதான் இந்த பாருங்க, ஸ்டோரேஜ் குடோன் கட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆமா. ஸோ ஓகே. ஸோ அப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 10 கோடியாமா. ஓகேவா, 10 கோடி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10 கோடி ஆகும். ஆமா. ஓகே. ஸோ இந்த குயினோ கேட்டிங்கல்ல, அது பாருங்க இந்த குரூப்ல போட்டிருக்காங்க. அது வந்து சவுத் அமெரிக்கன் ஃபுட். ஆமா, அங்கே விளையக்கூடிய ஒரு சீடு தான் அந்த குயினோ அப்படிங்கிறது. ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட். ஓகேவா, ப்ரோட்டீனு, ஃபைபர், அயன், மெக்னீஷியம் எல்லாம் நிறைய இருக்கா. இந்த ஓட்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க போல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது. ஸோ இப்போ அஞ்சலை அம்மாள் விருது இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து முதல் பரிசு 2,50,000, இரண்டாம் பரிசு 1,50,000, மூன்றாம் பரிசு 1 லட்சம் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் கம்பு, கேழ்வரகு, துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, நிலக்கடலை குறைந்தது 2 ஏக்கர்ல சாகுபடி, அதுக்கப்புறம் திணை, சாமை, குதிரைவாலை, எள் குறைந்தது இதை வந்து 1 ஏக்கர்ல சாகுபடி. ஓகேவா, இந்த சிறு குறு விவசாயிகள் இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணணும். 1-2 ஏக்கர்ல, இல்லைன்னா இந்த திணை, சாமையெல்லாம் 1 ஏக்கர்ல. இப்படி பண்ணாங்க அப்படின்னா 10 பயிர்கள் 30 பரிசுகள், மொத்தமா 50 லட்சம் பரிசு தொகை. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுக்குறாங்க. யாரோட பேர்ல அப்படின்னா அஞ்சலை அம்மாள் அவர்கள் பேர்ல. ஓகே. ஸோ அஞ்சலை அம்மாளோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? முருகப்பன் அப்படிங்கிறது. ஓகே. இவங்களோட பொண்ணு பேரு லீலாவதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சது யாரு? காந்தி வந்து பேர் வச்சிருப்பாரு. ஓகே. சோ இவங்க பேர் வந்து அம்மா கண்ணு ரியல் பேரு. சோ இவங்க பையன் பேர் என்ன? ஜெயில் வீரன் அப்படிங்கிற ஜெயில் வீரன் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இவங்க வந்து கன்சீவா இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை பிறக்கிற டைம்ல இவங்களை அந்த அந்த இதுக்கு பிரெக்னன்சிக்கு வேண்டி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் ஜெயிலே வந்து அடைச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதுலலாம் சப்போர்ட்டா இருந்தது வந்து முருகப்பன், அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ இவங்களை காந்தியடிகள் என்னன்னு சொல்லி சொன்னாங்க? தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவங்க தான் இந்த அஞ்சலை அம்மாள். சோ இவங்களோட ஊர் எது? கடலூர் தான் இவங்களோட ஊரு. கடலூர் அஞ்சலை அம்மாள் முதுநகர்ல. எக்ஸாக்ட் பிளேஸ் வந்து முதுநகர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெற்றி விவசாய விருது. ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொடுக்கக்கூடியது. அப்ப முதல் பரிசு 50,000, இரண்டாம் பரிசு வந்து 25,000 கொடுக்குறாங்க. இதுக்கான தகுதி என்னன்னா நெல். ஸோ இரவை மானாவாரி. ஓகேவா, இந்த டைம் பீரியட்ல பயிரிடணும்.
ஸோ பயிரிட்டு அதே போல் சோளம், கம்பு, மக்காச்சோளம், துவரை, உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை, பருத்தி. ஸோ இதெல்லாம் மினிமம் வந்து 2 ஏக்கரில் சாகுபடி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா 9 பயிர்களுக்கு 90 பரிசுகள், டோட்டலாக 67.50 லட்சம் ஓகேவா பரிசு தொகை அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 50,000, செகண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 25,000 கொடுக்க போகிறாங்க. அடுத்தது வந்து இவர் யாருன்னா நம்மாழ்வார் விருது. ஸோ விவசாயிகளுக்கு 5 விவசாயிகளுக்கு சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்காக 11 லட்சம் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே முகவரி 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள். ஸோ இந்த சென்டர்ஸ் அப்படிங்கிறது வைக்க போறாங்களாமா, இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் சென்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக 27.82 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. வேளாண் கண்காட்சி, தொழில்நுட்பமும் பாரம்பரியமும் சங்கமிக்கும் திருவிழா. ஸோ இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அந்த வேளாண்மையை இன்னும் டெக்னாலஜிக்கல் வைஸா எப்படி டெக்னாலஜியை வந்து வேளாண்மையில கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அந்த திருவிழாலாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு 3 கோடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா திரவ உயிர் உர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துதல். ஸோ லிக்யூட் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இன்னும் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்கு வந்து 3.56 crore அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்க. விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க 3 புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள். ஸோ இதுக்கு வந்து 7.1 crore அப்படிங்கிறது. அடுத்தது வந்து 17,315 ஏக்கருக்கு விதை கரும்பு மானியம் ஓகேவா. ஸோ அந்த கரும்பு மானியம் வந்து 9.36 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். ஸோ இதுக்கு ஒரு 9 கோடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பனை பாதுகாப்பு இயக்கம், பனை விதை, பனங்கன்றுகள் விநியோகம், பயிற்சி அளித்தல், பனைப்பொருள் உற்பத்தி கூடாரங்கள் ஓகேவா, அது ரிலேட்டடா எல்லாமே. ஸோ இதுக்கு 2 கோடி. ஸோ பனை மேம்பாட்டு இயக்கம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம், 2021ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க பனை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டமாமா. ஸோ மாடி தோட்டம் அமைக்க இடுபொருள் தொகுப்பு, காய்கறி விதை தொகுப்பு, பழச்செடி தொகுப்பு, நீரியல் தோட்டம், செங்குத்து தோட்டம், நிழல் வலை, குடில்கள். ஸோ எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலா இருக்கக்கூடிய ஸ்கீம் தான். எஸ் அது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம்னு பேர் வச்சிருக்காங்க. 10 கோடி அப்படிங்கிறது இதுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம் ஓகேவா, இது கீரை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1.20 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம். ஸோ TNCPC அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 5.30 crore. தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான கோகனட் அது என்ன இந்த பதப்படுத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ப்ராசஸிங் கார்ப்பரேஷன். எஸ் தமிழ்நாடு கோகனட் ப்ராசஸிங் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது. ஸோ 5.30 crore. தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்ய தமிழ்நாடு தென்னை பதப்படுத்து கழகம் ஓகேவா. ஸோ அப்போ இதுல வந்து நம்ம கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, 81 ஓகேவா. சூப்பர், 1981ல கொண்டு வந்திருப்பாங்க. மகிழா காயர் யோஜனா எப்போ, அதுதான் 94. எஸ் 1994ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல தமிழ்நாடு காயர் பாலிசி எப்போ, 2024 ஓகேவா, 2024ல கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. தென்னை மேம்பாட்டு இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 1981ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி மகிழா காயர் யோஜனா அப்படிங்கிறது 1994ல. தமிழ்நாடு காயர் பாலிசி அப்படிங்கிறது தென்னை நாடு கொள்கை ஓகேவா 2024. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகள். அப்ப சாமந்தி சாகுபடி, அந்த சாமந்தி பூ இருக்குல்ல அது, ஒளியூட்டி ஊக்குவித்தல், பழ உரைகள், குலை உரைகள், பசுமை குடில், நிழல் வலை குடில், நிரந்தர பந்தல் அமைக்கிறது, வாழை விழாமல் இருக்க முட்டு கொடுத்தல் ஓகேவா. ஸோ இதெல்லாம் 41 கோடிக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த முட்டு கொடுத்தல் திட்டம் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு வந்து பேரும் வச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நன்னரி சாகுபடி, நஞ்சற்ற உற்பத்தி, உலகளாவிய ஏற்றுமதி ஓகேவா. ஸோ நல்ல பொருட்கள் எல்லாம் சாகுபடி பண்ணி அதெல்லாம் அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8.43 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குறைந்த நீரில் அதிக மகசூல். ஸோ இது வந்து நீர் மேலாண்மைக்கான துளி தண்ணீர் திட்டம் ஓகேவா. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க, 2015.
2015 ஜூலை 1ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ பெர் டிராப் மோர் கிராப் அப்படிங்கிறது இதோட ஸ்லோகன். பெர் டிராப் மோர் கிராப். ஓகே. ஸோ அப்போ குறைந்த நீரில் அதிக மகசூல். அதே மாதிரி வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைத்தல் 57,000 மெட்ரிக் டன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எவ்வளோனா 22 கோடி, இதுக்கு 785 கோடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24,000 விவசாயிகளுக்கு மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள். ஸோ சப்சிடி கொடுத்து அதுல வந்து இந்த ஸோ எல்லாமே அந்த போன அந்த அவங்க பட்ஜெட்லயே சொல்லிருப்பாங்கல்ல, சாஃப் கட்டர்ஸ் கொடுக்கறதுக்கு 50% சப்சிடி. சப்சிடி. ஓகேவா? ஸோ அப்போ அதே தான், அந்த வேளாண் கருவிகள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ 227.2 கோடி. அடுத்தது பாருங்க, இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான், பேர் மட்டும் நல்லா அழகா வச்சிருக்காங்க. ஸோ வான்மகள் திட்டம். ஓகேவா? 100 மகளிர் உட்பட 500 நபர்களுக்கு. ஸோ அதேதான் ட்ரோன், நமோ ட்ரோன் அதேதான். ஸோ ட்ரோன் இயக்க பயிற்சி உரிமம் 50 பயிற்சி பெற்ற மகளிருக்கு 50% மானியத்தில் ட்ரோன்கள். ஓகேவா? பேர் நல்லா இருக்குல்ல, வான்மகள். ஓகே. ஸோ நமோ ட்ரோன் தீதி யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க? 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்ல வந்து 15,000 ட்ரோன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது டார்கெட் வச்சிருப்பாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இல்லையா? ஸோ ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் 15 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அவங்க மூலமா மற்றவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரோன் மூலமா அந்த ஃபர்டிலைசர்ஸ் தெளிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடியது. ஸோ வருங்காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த பயிற்சி பெற்ற மகளிருக்கு 50%ல வந்து சப்சிடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காகனா ட்ரோன் வாங்கி அதன் மூலமா அவங்களோட இது பிஸ்னஸ் எல்லாம் பெருக்கிக்கிறதுக்காக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராம அளவிலான 50 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 80% மானியத்துல கொடுக்குறாங்க. அடுத்தது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 30% இதுல ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 கோடி அப்படிங்கறத அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 100% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகள் உருவாக்குதல் மற்றும் 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருதல். ஓகே, அந்த குடிமராத்து பணியெல்லாம் பண்ணக்கூடியது. இதுக்கு வந்து 8.5 crores அப்படிங்கறத அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்ரித் சரோவர் எப்போ கொண்டு வந்தாங்க? 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தது? 75 வாட்டர் பாடிஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கொண்டு எஸ், ஈச் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 75 வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க. 75 நீர்நிலை, அந்த குளங்கள், ஆறுகள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதெல்லாம் குடிமராத்து பண்ணக்கூடியது. எஸ், ஸோ பராமரிக்கிறது. அதுதான் இந்த அம்ரித் சரோவர் அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட பொது பிரிவை சார்ந்த 500 விவசாயிகளுக்கு, ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் பின்னேற்பு மானியத்தில் அமைத்தல். ஓகேவா? ஸோ இதுக்குமே வந்து சப்சிடி ஃபர்ஸ்டே கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டராக கொடுப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அந்த சப்சிடி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதான் வந்து பின்னேற்பு மானியம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 60% வரைக்கும் சப்சிடி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதுக்கு 6 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எதுன்னா 1000 விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் கட்டமைப்புடன் சாராத சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டு. ஓகேவா? சோலார் பவர்ல இயங்கக்கூடிய பம்பு செட்டு. ஸோ இதுவுமே ஆல்ரெடி இருக்கக்கூடியது அந்த முதல்வரின் சோலார் பம்பு செட்டு, சூரிய பம்பு செட்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அந்த திட்டம் தான். ஸோ இதுக்கு வந்து 23 கோடி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதிகபட்ச மானியம் பார்த்தீங்க அப்படின்னா 80% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சூர்யா முஃப்த் பிஜிலி கர் யோஜனா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? எஸ், 2024 ஃபெப்ரவரியில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள். ஓகேவா? ஸோ இந்த வாடகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த வணிக மையங்கள் மூலமா இது பண்ணக்கூடியது. இதுக்கு 8.13 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நீல பசுமை தோட்டக்கலை. ஓகேவா? ஸோ இது வந்து கடலோர மாவட்டங்களில் முன்னோடி திட்டமாக நன்னீர் கிணறுகள் அமைத்து மிளகாய் மற்றும் கொத்தமல்லி சாகுபடி. ஓகேவா? கடலோர டிஸ்ட்ரிக்ட், இந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க வந்து நன்னீர் கிணறுகள் வந்து அமைக்க போறாங்களாம். அமைச்சு அது மூலமா என்ன பண்ண போறாங்க, மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் சாகுபடி பண்ண போறாங்க. இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 49.4 lakhs அப்படிங்கறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன் ஷோர் எப்போ கிணறுனா ஃப்ரெஷ் வாட்டர் வெல்ஸ், நல்ல தண்ணி, நல்ல தண்ணி கிணறு. ஓகேவா? ஸோ கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்துல.
ஓகே. ஸோ டிஎன் ஷோர் எப்போ கொண்டு வந்தாங்க? 2025 செப்டம்பர். 2025 2025 செப்டம்பர்ல வந்து நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ எத்தனை கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் ஆகுது? 14 14 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். எஸ், இது வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கோஸ்டல் ஐ மீன் கடலுக்கு பக்கத்துல நன்னீர் கிணறு இருக்கிற ஒரே பிளேஸ் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? திருச்செந்தூராங்க. ராமேஸ்வரம் ஆ, மணப்பாடு. ஓகேவா? மணப்பாடு. அந்த திருச்செந்தூர்ல இருந்து அந்த சைடு போகக்கூடிய ரோட்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் கதிரடிக்கும் களங்கள். ஓகேவா? ஸோ இந்த கதிர் அடிப்பாங்க இல்லையா, ஐ மீன் நெல்லெல்லாம் சாகுபடி பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ அதுக்கு வந்து அந்த பிளேஸஸ் அமைச்சு கொடுக்கறதுக்கு 100 விவசாயிகளுக்கு 50% சப்சிடி கொடுக்க போறாங்க. இது வந்து 2.8 crore இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகியவற்றில் 100% மானியத்தில் 225 ஏக்கர் பரப்பளவில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதலுக்கான செயல் விளக்கங்கள். இதுக்கு வந்து 46.37 lakhs அப்படிங்கிறது நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் அமைத்திட. ஸோ இதுக்கும் 50% சப்சிடி. இதுக்கு 1.12 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வாடகை 2.0 அப்படிங்கிற ஆப். ஸோ இது மூலமா வேளாண் பொறியியல் துறையின் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துறதுக்கு 463 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் எல்லாம் கொள்முதல் பண்ண போறோம் அப்படிங்கிறத இதுக்கு சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்னது இந்த வாடகை மாதிரி ஒன்று சொன்னீங்களே, மையங்கள். ஆமா, அது வந்து இந்த வணிக மையங்கள் அமைக்கிறது. ஸோ வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள், வேளாண் இயந்திரம், ஸோ அந்த அதுக்கான இயந்திரங்களை விற்கக்கூடிய இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரிப்பட்ட பிளேசஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன்ல பண்ணக்கூடியது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வாடகை ஆப் வந்து ஃபர்ஸ்டா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கொண்டு வந்திருப்பாங்க 2022. ஓகேவா? 2022 ஜான்வரி 8ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க வாடகை அப்படிங்கிறது. ஸோ இதோட செகண்ட் ஃபேஸுமே வந்து டிஎம்கே பீரியட்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. எப்போ அப்படின்னா February 21, 2026ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாச்சு. ஸோ இவங்க வந்து திருப்பி அதை இது பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ 20.31 கோடி அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருக்கோவிலூர், முசிறி, காரைக்குடி, தாராபுரம், கும்பகோணத்தில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் வைக்க போறாங்களாம். இதுக்கு 4.6 crore. எந்தெந்த பிளேஸ்ன்னு பார்த்துக்கோங்க: திருக்கோவிலூர், முசிறி, காரைக்குடி, தாராபுரம், கும்பகோணம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம். ஓகேவா? ஸோ அந்த இன்கம் அதுக்கான ஒரு கமிட்டி அப்படிங்கிறது போட போறாங்களாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 5.20 crore. ஸோ இது விளைச்சலை தாண்டி வருமானமே இலக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்படுது. அடுத்தது உயிர்ம வேளாண் பொருட்கள் சந்தைப்படுத்துதலை ஊக்குவித்தல். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகேவா? ஸோ அதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்குதல். சமபங்கு நிதி உறுப்பினருக்கு 5000 ரூபா. ஓகேவா? ஒரு உறுப்பினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபா அப்படிங்கிறது கொடுப்பாங்க மெம்பர். ஸோ இந்த மாதிரி அந்த நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, உழவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் மாதிரி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா 5000 ரூபாய். இப்போ எப்படி சுய உதவிக்குழுன்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து கடன் எடுத்து எல்லாருக்கும் ஈக்குவலா எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுக்கு 12 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள். ஸோ அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ஸோ அது வந்து 4.80 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. மதிப்பு கூட்டுதலை மேம்படுத்த 4 முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், அதே மாதிரி 2 சிறப்பு வணிக வளாகங்கள் கட்டமைப்பு மேம்பாடு. ஸோ இதுக்கு வந்து 3 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது நஞ்சில்லாத வேளாண் முறைகளை ஊக்குவித்து விவசாயிகளோட விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்புகளை உருவாக்க நீலகிரி மாவட்டம் ஊட்டியில புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம். அப்ப இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. எங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ரிசர்ச் சென்டர் நீலகிரியில ஆரம்பிக்க போறாங்க 5 கோடியில. அடுத்தது தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் நம்மாழ்வார் பெயரில் ஒரு புதிய உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி. ஓகேவா? நம்மாழ்வார் பெயர்ல ஒரு டிகிரி காலேஜ் அப்படிங்கிறது கொண்டு வர போறாங்க. ஸோ 5 crore இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே போல கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களோட கள பயிற்சிக்காக 6 புதிய பேருந்துகள் வாங்க போறாங்க. என்னங்க புரியல? இப்போ மினிஸ்டர் அந்த தொழில்
புரியல. ஒரு மாதிரி. வினோத் ஒரு மினிஸ்டர் வந்து கேட்கல. கும்பகோணம் சொல்றாங்க. ஓ, வினோத் வந்து கும்பகோணமா? அந்த தொகுதியில இருந்து தான் ஜெயிச்சாரு. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், ரைட்டு. ஸோ இது வந்து அங்கே கொண்டு வர போகிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களோட கள பயிற்சிக்காக 6 புதிய பேருந்துகள் வாங்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு 3 கோடி. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1971. எங்க இருக்குது? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உழவர் சந்தைகள் புனரமைக்க 20 கோடி. ஸோ உழவர் சந்தை எப்போ ஃபர்ஸ்டா கொண்டு வந்தாங்க? 1997ல. ஓகே. 97 சமத்துவபுரம். 99. ஓகேவா? ஃபைன். 99ல வந்து உழவர் சந்தை, 97ல வந்து சமத்துவபுரம். ஓகேவா? 1997 சமத்துவபுரம். ஓகே. ஸோ உழவர் சந்தை எங்க கொண்டு வந்தாங்க? சமத்துவபுரம் ஃபர்ஸ்ட். அண்ணா நகர் மதுரையில உழவர் சந்தை. ஓகே. சமத்துவபுரம் வந்து அந்த மேலூர் சொன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. எனது மேல்கோட்டையா? மேலக்கோட்டை. எஸ், மேலக்கோட்டை. கோட்டை. ஓகே, மேலக்கோட்டை. ஓகே. ஸோ ரெண்டுமே மதுரை தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 2 கோடி. அந்த இ போர்டு அப்படிங்கிறத இந்த மாதிரி வச்சு அதில் டிஜிட்டலாக இது காமிக்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து 2 கோடியாமா. அடுத்த வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். ஸோ இதுக்கு 4 கோடி அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே வந்து டெக்னாலஜியாக மாற்றுறதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து முட்டு கொடுத்தல் திட்டம். ஸோ இதான் சொன்னேன், லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்பை தவிர்க்க வாழைக்கு முட்டு கொடுக்க நிதியுதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. ஸோ இதன் அடிப்படையில் 6,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6,175 ஏக்கர்ல வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆல்ரெடி பார்த்தது தான், தமிழ்நாடு விவசாயிகள் வருமான மேம்பாட்டு ஆணையம். ஸோ 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இதுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு விலை பலகைகள். ஸோ இப்போதான் பார்த்தோம் இல்லையா, 50 உழவர் சந்தைகளில் 2 கோடி நிதி ஒதுக்கீட்டில் மின்னணு விலை பலகைகள் அமைக்கப்படும். ஸோ அதே மாதிரி நிரந்தர பந்தல் அமைக்கும் திட்டம். ஸோ பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை பேரிடர் தாக்கத்தால் என்ன பண்ணுது அப்படின்னா டெம்பரவரியாக அதாவது பந்தல் போட்டாங்கன்னா எல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதுக்கு வந்து ஒரு 11 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணி நிரந்தர பந்தல் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெற்றி விவசாயி விருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெல், சிறுதானியம், பயறு வகை, எண்ணெய் வித்து அப்பவே பார்த்தது தான். ஸோ இந்த 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் யார் கொடுக்குறாங்களோ அந்த விவசாயியை மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 50,000, செகண்ட் ப்ரைஸ் 25,000 என 90 பரிசுகள் கொடுக்க போகிறாங்க. 67,50,000 இதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது சூரிய சக்தியால் இயங்கும் மின்வேலி. காட்டுப்பன்றி, யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனவிலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டுல 134 விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வேலி அமைப்புகள் மானியத்தில் நிறுவப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது செயல் விளக்க திட்டங்கள். இது பார்த்தோம் இல்லையா, அந்த குயினோ, பக்வீட்டு, அதுக்கப்புறம் ப்ரௌன் டாப் மில்லட். ஸோ இந்த ஆசிய பயிர்களின் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். ஸோ இதுக்கு 30 லட்சம் ஒதுக்கீடு. பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம். ஸோ இதுக்கு வந்து 27.21 கோடி. அடுத்த தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். அடுத்த ஏஐ உழவர் செயலி. அடுத்தது இந்த குறு சிறு விவசாயிகளுக்கு விருது. ஸோ இது வந்து நம்ம சிறுதானியம், பயறு வகை, எண்ணெய் வித்து ஸோ உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறக்கூடிய முதல் 3 விவசாயிகளுக்கு 2.5 lakhs, 1.5 லட்சம், அதுக்கப்புறம் 1 லட்சம். ஸோ இந்த மாதிரி 30 விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறாங்க. மறுபடியும் அந்த வெற்றி விவசாய விருது தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த நம்மாழ்வார் விருது. இது வந்து சிறந்த உயிர்ம விவசாயிக்கானது. உயிர்ம வேளாண்மையினை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியா 2026-27 ஆண்டில் அந்த ஆர்கானிக், ஓகேவா, ஸோ அது மூலமா சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது ஸோ 5 பேருக்கு வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நஞ்சில்லா வேளாண். ஸோ இதான் பார்த்தோம் இல்லையா, நீலகிரியில, ஊட்டியில வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதுக்கு 5 கோடி அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டு இன்னைக்கு இது பண்ணது. இதுல அந்த 3 இது